அண்மை செய்தி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மேலும் 4 மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு 4 மாதங்களில் முடிக்கணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய பின்னணியும் தற்போதைய நிலவரத்தையும் விரிவாக சொல்லுங்கள். பூர்ணிமா, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது ஜாமீன் வழங்க மறுத்ததுடன் வழக்கை 3 மாதங்களில் முடித்து விசாரணையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று, அந்த விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை என்பது இன்னும் தொடங்கப்படாத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் 4 மாத அவகாசம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு அனுப்பிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை என்பது நீதியரசர் டி ஜெயசுதரன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு நிர்ணயித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மறுநாள் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த கால வரம்பு நிர்ணயிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கள் தாக்கல் செய்யாமல் விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை சாதகமாக காட்டக்கூடாது என தற்போது செந்தில் பாலாஜி தரப்பிற்கு தெரிவித்துள்ளார்கள். பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அலி அவர்கள் 4 மாதம் அவகாசம் கோரியிருக்கிறார். அதற்குள் இந்த வழக்கை முடிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருப்பதாக நீதியரசர் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார்கள். மேலும் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரித்து முடிக்க 4 மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். அதற்குள் இந்த வழக்கினுடைய விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தல் ஒன்றையும் தற்போது வழங்கியுள்ளார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.